வருவாய் என்றே வாழ்கிறேன். என்ன ரேச்சலி புதுசா தாவணி எல்லாம் போட்டு கலக்குன மாதிரி இருக்குது. என்ன எப்பவும் சுடாதானே போட்டுட்டு வருவேன். புது தாவணி, புது ஹேர் ஸ்டைல், நகை நட்டு, என்ன கலக்குற ரேச்சலி? அதுவா அதுக்கு ஒரு மாதிரி சொல்லுங்க. அது ஒட்டிட்டு அவங்களுக்கு எவங்களுக்கு அதான் அவங்க அதான் எவங்க லூசி அதான் டி அவங்க நான் கட்டிக்க போறவங்க. ஓ கிங்ஸ்லினா நீங்க பாரு அவங்கள பேச நீ கூப்பிட கூடாது சொல்லிட்டேன். எதுக்கு எதுக்கு அப்படி கூப்பிட கூடாது? கூப்பிட கூடாதுன்னா கூடாது. அவங்கள பேச கூப்பிட கூடாது. அண்ணேன்னு கூப்பிடு. சரி நான் அண்ணேன்னு கூப்பிடுவேன். அவ இசை பொண்ணு. இப்ப எதுக்கு என்ன செருப்பத்துக்கு எறிஞ்ச? கூப்பிடுறதா நீ மூடிக்கிட்டு கூப்பிடு. என்ன ஏன்டி வம்பல இழுத்து விடுத? ஏன் அண்ணேன்னு சொன்னா என்னவா? செருப்பு பிஞ்சிரும். ஒழுங்கா அவகிட்ட பேசிட்டு என்கிட்ட எல்லாம் வந்துறத சொல்லிட்டேன். அண்ணேன்னு கூப்பிடுற புரியுதா? இன்னொரு செருப்பு என் காலையில கிடக்கு பாத்துக்க. நல்லா இருக்க. இன்னொரு செருப்பி வீசி. என் செருப்பு அத்து போச்சு. கொண்டுறேன் போட்டி. நீ சொல்லு. இனிமேலே நீங்க ரெண்டு பேருமே அண்ணனை தான் கூப்பிடணும். ஏய் இசை என்ன நீயும் அண்ணனை தான் கூப்பிடணும். கிங்ஸ்லி அண்ணன் தான் சொல்லி கூப்பிடணும். புரியுதா? முடியாது. எதுக்கு? நானா எவனையும் அண்ணன் தான் கூப்பிட மாட்டேன். நான் உன் ஃப்ரெண்ட் தானேடி. நீ என் ஃப்ரெண்ட் தான். அப்ப என்னடி நான் கெட்டிக்க போறவர் உனக்கு அண்ணன் தானேடி. அண்ணனை கூப்பிடுறதுக்கு ஒரு மனசு வரணும். உனக்கே வர மாட்டேங்குது. எனக்கு பொறுக்கினா வரும். அண்ணன் வராது. என்ன சொன்ன? பொறுக்கினா என்ன கூப்பிடுவாளாம். இசை என்னெல்லாம் கூப்பிட முடியாது. சரி விடு. அவ வேணா கூப்பிடாம இருந்துட்டு போற. நான் கூப்பிடுறேன். அண்ணனை கூப்பிடுவேன். இல்ல அவளை கூப்பிடணும். முடியாது முடியாது. அந்த பொறுக்கிய பத்தி நான் அண்ணன் வர சொல்லணுமாக்கும். எனச்சலே அவளுக்கு அண்ணன் முறை வராது. எதுக்கு வராது? வராதுன்னா வராது. உனக்கு அண்ணன் அவளுக்கு அண்ணன் நட்டி வரும். எனக்கு வரும் அவளுக்கு வராது. சரி அதை விடு. அதான் இன்னைக்கு நீ கலக்கல வந்திருக்கியோ? ஆமா அதான் அன்னைக்கு சொன்னாங்கல்ல இவ போட்டிருந்த தாவணியை பார்த்து தாவணி போட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அதான் நான் தாவணி போட்டுட்டு வந்தேன். எப்படி நீனு போட்டுட மாட்டா அவளும் போட்டுட்டு வர மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் மட்டும் போட்டுட்டு வந்தா பளிச்சுன்னு அழகா தெரிவேன். அதுக்கு தான் கிரீன் கலர்ல போட்டுட்டு வந்தேன். பிளான் போட்டு போட்டிருக்க. நல்லா இருக்கா? எங்க அம்மாவை கட்டி விட்டாங்க. அது கூட உனக்கு தெரியாது அப்படிதானே? எனக்கு தான் சரியா தெரியாத. உனக்கு என்னதான் தெரியுது? காதலிக்கிறதுக்கு கூட உங்க அம்மா கிட்ட தான் கேட்டுட்டு வந்த. ஏன்டி இப்படி எல்லாத்தையும் உங்க அம்மா கிட்ட கேட்டு கேட்டு பண்ணுவியா? இல்ல வேண்டாம். நான் ஏதாவது சொல்ல போக இசை இன்னொரு செருப்பத்துக்கு எரிஞ்சு விடுவா. அந்த கிங்ஸின் பைபிளுக்கு கெத்தா இருந்தாதான் பிடிக்கும். இவன் எதுக்கு எடுத்தாலும் அம்மே அம்மே அம்மங்க. எப்பா எப்படிதான் கெட்ட போறானோ. ஒரு சின்ன விஷயத்த கூட சுயமா முடிவெடுக்க தெரிய மாட்டேங்குது. அவன் எவ்வளவு போல்டா இருக்கான். இவ எவ்வளவு இதா இருக்கா. எப்படி பொருத்தமா இருக்கும்? உனக்கு கிங்ஸ்லே தான் வேணுமா? கொன்னுடுவேன். நான் கல்யாணம் பண்ணா அவங்கள தான் கல்யாணம் பண்ணுவேன். எதுக்கு? அவங்க தானே எங்க ஸ்டேட்டஸ்க்குலாம் பொருத்தமா இருக்காங்க. எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் சொன்னாங்க அவங்கள கல்யாணம் பண்ணா என் வாழ்க்கை நல்லா இருக்குமா. அம்மாவும் அப்பாவும். ஆமா அதான் அன்னைக்கு கடையில வச்சு இவ போட்டிருந்த தாவணிய பத்தி அவங்க சொன்னாங்கல்ல. தாவணி போட்ட பொண்ணுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்களா. அதை நான் எங்க அம்மா கிட்ட போய் சொன்னேன். அதையும் சொல்லிட்டேன். சொல்லிட்டேன். அதுக்கு தான் எங்க அம்மா இனிமேல் நீ தாவணியில தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் இன்னைக்கு எங்க அம்மா எனக்கு தாவணி போட்டு விட்டாங்க. ஓ அப்படியா? ஆமா. அப்போ இன்னைக்கு கிங்ஸ்லி வருவாரு. ஆமா. கொன்னே போட்ற. எதுக்கு சிரிச்ச? உலகத்தை நினைச்சே சிரிச்சேன். சரி ஒரு செருப்பத்துக்கு போடல இன்னொரு செருப்பத்துக்கு போட. என் செருப்பு பிஞ்சு போச்சு. ஓடிடு. நானே சோகமா இருக்கேன். எதுக்குடி? எங்க வீடே வீடு மாதிரி இல்ல. ஏதோ செத்த வீடு மாதிரி இருக்குது. எல்லாரும் ஆளுக்கால ஆளுகிட்டே இருக்காங்க. ஓ அதான் டல்லா இருக்கியோ? ஆமா. சரி நீ அவகிட்டே பேசிட்டு. அடுத்து யார் வருவா கிளாஸுக்கு? எப்பே மிஸ் சார் வருவாரா யார் வருவான்னு தெரியலையே. சரி நான் கொஞ்ச நேரம் படுத்திருக்கேன். சரியா? சரி. இன்னைக்கு திங்கிறதுக்கு என்னடி கொண்டு வந்திருக்க? இல்ல இன்னைக்கு நாங்க சாப்பிடுறதுக்கு அவங்க ஹோட்டலுக்கு தான் போறோம். இப்ப பொங்கலையும் கிடையாது. ஹோட்டலுக்கு ஹோட்டலு, தங்க கடைக்கு தங்க கடை, துணி கடைக்கு துணி கடை, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், பீரோல கட்லு வந்தது போனது எல்லாத்துக்கும் கடை. உங்களுக்கு எந்த சாமானும் வாங்கவே வேண்டாம் பத்தியா? அப்படிதான்ட்டு எங்க அம்மாவும் சொல்லுவாங்க. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரின்னு. எவ்வளவு பெரிய யோகம் கிடைச்சிருக்கு பத்தியா எனக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல எவ்வளவு கொடிசரங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன பிடிச்சிருக்கு பத்தியா அவங்களுக்கு. ஆமா ஆமா ஆமா
ஏட்டி நாம இசைக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டோம் டி. நான் உன்கிட்ட சொன்னேன் வேண்டாம் அவங்க வீட்டுல போட்டு கொடுக்கண்டான்னு. நீ தானே போட்டு கொடுத்த. இது நான் போய் இசைக்கிட்ட மன்னிப்பு கேட்டுறதே. இசை இசை என்ன இசை சொல்லிட்டு மலரு, எனக்கு கொஞ்சம் அசதியா இருக்கு சொல்லு. சாரி இசை. எதுக்கு? என்னால தானே உனக்கு ரொம்ப பிரச்சனை. ஒன்னாலயா? ஒன்னால எனக்கு என்ன பிரச்சனை? நான் தானே அன்னைக்கு பேச்சில் கட்டிக்க போறவரு உனக்கு இதே கிளாஸ்ல வச்சு கிஸ் பண்ணார்ல, அதை உங்க வீட்டுல வந்து சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்ற? ஆமா இசை, அன்னைக்கு நீ காணாம போயிட்டல்ல. ஆமா. அப்போ நம்ம காலேஜ்ல யார்ட்டுமே விசாரிக்கல. ரேச்சில கட்டிக்க போறவரு காலேஜ்ல ஒருத்தட்ட கூட விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அது அவர் தப்பு பண்ணாரு பத்தியா, அதை மறைக்கிறதுக்காக தான். அதான் உங்க வீட்டாளுக்கு எல்லா விஷயமும் தெரியணும்ல, அதுக்கு தான் நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ரேச்சில கட்டிக்க போறவரு உன்னை இந்த கிளாஸ்ல வச்சு இதே இடத்துல வச்சு கிஸ் பண்ணார்ல, அத ஸ்டேஜ்ல வந்து உங்க வீட்டாளுக்கு மட்டும் நாங்க சொன்னோம். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா இசை, ஒருவேளை அவர் உன்னை கடத்தி வச்சிருந்தாருன்னா அதுக்காக தான் சொல்ல வந்தோம். ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. உள்ள போய் எங்களை என்ன ஏசினாங்க. உள்ள பார்த்தா ரேச்சில கட்டிக்க போறவரு உள்ள இருந்தாரு. நாங்க அவரு தான் உன்னை கடத்திட்டாரு நினைச்சுதான் போட்டு கொடுத்தோம் இசை. அதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் உன்னை கடத்தலன்னு. சாரி இசை, என்னாலதானே உனக்கு பிரச்சனை. சரி, எங்க வீட்டாளுக்கள் ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, காலேஜ்ல வந்து பார்க்க வந்தாங்கன்னு நினைக்கேன். நீ போ, நான் பாத்துக்கிறேன். சாரி இசை. பரவாயில்ல, நான் பாத்துதான் இப்போ. செத்த எதுக்கு கத்துதா? எதுக்கு கூப்பிடுதா? இவ கத்துனாலே எனக்கு பயமா இருக்குதே. அன்னைக்கு ஸ்டேஷன்ல என்ன நடந்தது? அத்தி மலர் போட்டு கொடுத்ததால என்ன நடந்தது? மலர் வந்து ஏதோ சொன்னாலாமே, அதே உண்மை சொல்லு. மலர் வந்து சொன்ன உடனே எங்க வீட்டுல என்ன சொன்னாங்க? உங்க அம்மா ஒண்ணும் சொல்லல, உங்க அக்கா தான் கொஞ்சம் கோபப்பட்டா. எங்க அக்கா கோபப்பட்டாளா? எதுக்கு? இங்க பாரு, நீ எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டிய? இல்ல சொல்லு. இவ்வளவு ரெண்டு வந்து உளறிட்டாளுவ. சரி, உடனே உங்க முகிலத்தானும் விமலத்தானும் கோவப்பட்டாங்க. கோவப்பட்டாங்களா? ஆமா, உங்க இயலக்காவும் உன் தங்கச்சி இன்னிசையும் எங்க அக்காவெல்லாம் சந்தேகப்படக்கூடாதுன்னு வாக்குவாதம் பண்ணினாங்க. உங்க அம்மாவும் என் பிள்ளை அப்படிலாம் எதுவும் பண்ணிருக்க மாட்டா, இந்த பிள்ளைங்க ஏதோ தெரியாம வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு எவ்வளவு சொன்னாங்க. அகில் கூட அப்படிதான் சொன்னான். காலேஜ்னு இருந்தா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுக்கண்டான்னு அவனும் எவ்வளவோ சொன்னான். சரி, ஆனா உன் முகிலத்தானுக்கும் விமலத்தானுக்கும் அது மேல சரியா நம்பிக்கை வரல. புரியல? அதான் உங்க மூத்தத்தா அகிலையும் முகிலையும் காலேஜ்ல போய் சிசிடி கேமராவே பாத்துட்டு வாங்க, அவன் யாருன்னு கண்டுபிடிப்போன்னு சொன்னாரு. ஆமா, எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. அதான் நம்ம கிளாஸுக்குள்ள சிசிடி கேமரா இருக்குதே. வந்தாங்களா? ஆமா, அகிலும் முகிலும் வந்தாங்க. அப்படினா பாத்துட்டாங்களா? கிங்ஸ்லி எப்படிப்பட்டவரே? ஆதாரத்தை வச்சுக்கிட்டா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் அவர் அன்னைக்கே டெல் பண்ணி விட்டுட்டாரா. வந்துட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. என்ன? உங்க அக்கா 2 பேரும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டா. எவ்வளவு தைரியம் தான் என் தங்கச்சி சந்தேகப்படுவீங்கன்னு. இனிமேல் என் தங்கச்சி பாக்குறது கூட உங்களுக்கு ஆறுதல் இல்ல. இனிமேல் என் தங்கச்சி பக்கம் வந்தீங்க அதுக்கப்புறம் தான் இருக்குன்னு உங்க அக்கா தையா பையன்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. எங்க ஈலக்காவா? ஆமா, உனக்கு ஒண்ணுனா உங்க அக்கா எப்படி சண்டை போட்டா தெரியுமா? அன்னைக்குதான் அவரோட உண்மையான பாசத்தையே நான் பார்த்தேன். நீங்க வீட்டுக்குள்ள முன்னாடி அடிப்படி போடுவீங்க, ஆனா உனக்கு ஒரு பிரச்சனைனா உன் தங்கச்சி உங்க அக்கா உங்க அம்மா உன்னை விட்டே கொடுக்கல. உங்க அம்மா மேல எனக்கு எப்பவுமே ஒரு கோவம் வரும், பிசுனாரி அப்படி இப்படின்னு. ஆனா காரியன்னு வரும்போது உங்க அம்மா உன்னை விட்டு கொடுக்கவே இல்லையே. எப்ப பார்த்தாலும் 3 பொம்பளை பிள்ளைய பெத்துட்டே 3 பொம்பளை பிள்ளைய பெத்துட்டே அடிவித்த நெருப்ப கட்டிட்டு அலைதன்னு உங்க அம்மா புலம்பி தீத்துருவாங்க. ஆனா பொம்பளை பிள்ளை பெத்தவியதான் பொம்பளை பிள்ளை நல்லா புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. உங்க அம்மா கடைசி வரைக்கும் விட்டே கொடுக்கலையே. என் புள்ள முதிர் கன்னியாவே என் வீட்டுல இருந்துட்டாலும் பரவாயில்ல, இந்த எண்ணத்தோட என் பிள்ளை யாரும் கல்யாணம் பண்ண வேண்டான்னு உங்க அம்மையும் சொல்லிட்டாவ. உண்மையிலே முகிலத்தான் சந்தேகப்பட்டு தான் வந்தாங்களா? சொல்லு ஜபா, என் மேல சந்தேகப்பட்டு தான் வந்தாங்களா? சந்தேகம்னா என்ன? அவருக்கு என்னன்னா அதை யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா. ஒருவேளை அவன் கிடைச்சிருக்கலாம்ல, அப்படி கூட நினைச்சிருக்கலாம். சந்தேகம்னு சொல்ல முடியாதே, யாரா இருந்தாலும் பார்க்க தானே செய்வாங்க. வேற எதுவும் இல்ல. அதான் ஏன் நல்லபடியா முடிச்சிட்டா? இப்ப நீ சோகமா இருக்க? நான் எங்க அக்கா கிட்ட எவ்வளவோ சண்டை போடுவேன், உண்மைதான். ஆனா எங்க அக்கா எனக்காக அவ கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா பாரு, அததான் என்னால தாங்கிக்கவே முடியல. அக்கானாலே இன்னொரு அம்மா மாதிரி தான். எங்க வீட்டுல எங்க அக்காலாம் இருக்க போய் தான் நான் இவ்வளவு ஜாலியா இருக்கேன். ஏன்னா எங்க அக்கா மாதிரி எனக்கு அம்மா மாதிரி. ஒரு அம்மா இருந்தாலே நம்மளுக்கு கையில பிடிக்க முடியாது. எனக்கு 3 அம்மா. சண்டை போடும்போது சண்டை போடுவோம், ஆனா என்னை எங்கேயும் விட்டு கொடுத்ததே இல்லை தெரியுமா? எங்க அக்கா அவ வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டாளே. என்கிட்ட அதை பத்தி காட்டிக்கவே மாட்டேக்கா. வீட்டுல சகஜமா இருக்கா, ஆனா தனியா உட்கார்ந்து அழுறா. அதை என்னால பார்க்கவே முடியல. எல்லாம் என்னால தானே. உன் மேல என்ன தப்பு இருக்குது? நீ ஒண்ணு
உன் குடும்பம் பழியாயிட்டு என்ன செய்ய விடு, எல்லாம் சரியாயிரும். எங்க அக்கா விமலை தன்னை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறா. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அது அவங்களுக்கு கொஞ்சம் கோபம். உங்க அத்தை அப்படி பேசும்போது உங்க அத்தை என்ன பண்ணிருக்கணும்? உங்க அத்தை கிட்ட போய் என் பொண்டாட்டி பேசுறதுக்கு இங்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது, யாருக்கும் உரிமை கிடையாதுன்னு சொல்லி சத்தம் போட்டுருக்கணும். உங்க அத்தை என்ன பண்ணாரு தெரியுமா? அவங்க பெரியவங்க தெரியாம பேசுறாங்கன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. யாருக்கு தான் கோவம் வராது சொல்லு பாப்போம். எந்த நம்பிக்கையில உங்க விமானத்தான உங்க அக்கா கல்யாணம் பண்ணுவா? சரி, அன்னைக்கு கல்யாணமே முடிஞ்சுக்கட்டுமே. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க அத்தை அதே சொல்லி சொல்லி காட்டிட்டு இருந்தா உங்க அக்கா நிலைமை? உங்க அத்தை அப்பவும் வேடிக்கை தான் பாப்பாரு. நீ கொஞ்சம் பொறுமையா போ, அம்மாக்கு வயசாயிட்டு அதான் அப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி உங்க அக்காலேயே கன்வின்ஸ் பண்ணிடுவாரு. உங்க அக்கா தினம் மானத்துக்காக நெருப்பு மேலதான் நின்று வாழணும். அதுக்கு உங்க அம்மா கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டோம். உங்க அக்கா எடுத்த முடிவு சரிதான். உங்க அத்தை என்னைக்கு தான் செஞ்சு தப்புன்னு உணர்ந்து உங்க அக்கா கிட்ட மறுபடியும் வந்து ஒழுங்கா பேசுறாவளோ அன்னைக்கு கல்யாணம் முடிச்சா போதும். அதுதான் உங்க எல்லாருக்குமே நல்லது. சரி, இங்க பாரு, நமக்கு ஒண்ணு நடக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் நல்லதுக்குதான். அன்னைக்கு நீ மட்டும் காணாம போனா இன்னைக்கு இவ்வளவு லட்சணமும் தெரியாம போயிருக்குமே. நான் கூட உங்க அத்தை ரொம்ப நல்லவியா, உங்க அம்மா தான் கெட்டவியான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பிரச்சனைன்னு வரும்போது தான் தெரிஞ்சது உங்க அம்மா நல்லவியா, உங்க அத்தை தான் விளங்காதவியான்னு. எல்லாம் நடிப்பு தமட்டி. உன்னை காணணும்னு உங்க அத்தை மூஞ்சி போன போக்கு இருக்குதே, அதை விடு. ரேச்சல் எடுத்துக்க. ரேச்சல் என்ன பண்ணா? ரேச்சல் நல்லவாதான். அவ ஃப்ரெண்ட்ஸ்ல உறுதியா தான் இருந்தா. அவிய அம்மையும் அவிய அப்பாவும். நம்ம வீட்டுக்கு போகும்போது என் தங்கங்களா, என் வைரங்களா, ரேச்சல் மட்டும் என் பிள்ளை இல்ல, நீங்களும் என் பிள்ளை தானே எப்படிலாம் சொன்னாவ. ஆமா, நம்ம அப்படித்தானே பழகிட்டு இருக்கோம். நாம அவங்கள அம்மா அப்பாவா தான் பார்த்தோம். பிரச்சனைன்னு வரும்போது அவங்க பிள்ளைதான் அவங்க காப்பாத்த நினைச்சாங்க. நான் இதை ஓட்ட போட்டு கொடுக்கறதுக்காக சொல்லல. இவ்வளவுதான் எல்லாம் ஒரு முறையும். ரேச்சல் வீட்டுக்குலாம் மாடிக்கிட்டு நம்ம போக வேண்டாம். நம்ம யாருன்னு அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ரேச்சலு சேச்சா அவளாம் இல்ல, அவ சண்டை போட்டா. உனக்கு தான் அவளை பத்தி தெரியுமே. அவளுக்கு அந்த அளவுக்கு சுதாரிப்பே கிடையாது. எது கட்டாலும் அவ அம்மா கிட்டயும் நம்ம கிட்டயும் ஆலோசனை கேட்டே வாழ்ந்துகிட்டு இருப்பா. ஆனா பரவாயில்ல, அன்னைக்கு சண்டை போட்டா அவ அம்மா கிட்ட. காணாம போனது என் ஃப்ரெண்டு நான் வர மாட்டேன்னு சொன்னா. அவளுக்கு அவ்வளவுதான் முடியும். ஆனா அவ அம்மா இழுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா என்கிட்ட போனை போட்டு அழுதுகிட்டே தான் இருந்தா. அவ மேல எந்த தப்பும் கிடையாது. சரி, நான் ஒண்ணு சொல்வேன், நீ என் மேல கோவப்படக்கூடாது. என்ன? சத்தியமா சொல்றேன், அன்னைக்கு கிங்ஸ்லி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கைய, உன் வாழ்க்கையே நாசமனா போயிருக்கும். எப்படி துடி துடிச்சு போனா தெரியுமா? நைட்டு 11:30 மணி இருக்கும். அவன் ஒன்னதானே கண்காணிச்சுக்கிட்டே இருந்தா. தூங்கலான்னு காருக்குள்ள போயிருக்கான். மனசு கேட்கல, வெளியில வந்து என்கிட்ட கேட்டா அவளை எங்க கண்ணிலே படலையேன்னு. நான் கூட பொறுக்கித்தனமா தான் கேட்டுக்கிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் நான் உன்ன மண்டபத்துல எல்லாம் தேடும் போதான் உன்னை காணும். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அவன் பொறுக்கித்தனமா கேட்கல, சீரியஸா தான் கேட்டிருக்கான்னு. அதுக்கப்புறம் நான் தான் போய் எல்லாத்துக்கிட்டே நீ காணும்னு சொன்னேன். அப்ப அவன் எப்படி பதறனா தெரியுமா? ஆமா, அன்னைக்கு அவனால நான் மாட்டவே செஞ்சேன். என்னடி சொல்ற? என்னடி சொல்ற? என்னடி சொல்ற? ஒழுங்கா கேளு. அந்த கடத்ததுக்கு 2 பேர் வந்தானுங்களே, அவனுங்க ஆல்ரெடி எங்க மண்டபத்துல தானே இருந்தானுவே. ஆமா, அப்பமே அந்த டேவிட் இல்ல? ஆமா, அவங்க மேல சந்தேகப்பட்டான். சரி, இதே நீங்க யாரல என்னல விசாரிச்சுக்கிட்டு தான் இருந்தா. நான் தான் ஊடல போய் இவளுக்கு வேலையே இதா, நீங்க உள்ள போய் வேலை பாருங்கன்னு நான் தான் உள்ள அனுப்புனேன். சப்பா, ஆமாடி, அவனுல வெறுப்பேத்ததுக்காக உள்ள அனுப்புனேன். ஆனா டேவிட்டோ கிங்ஸ்னா எத்தனை ஆச்சே? ஏன் பேச்ச கேட்காம உள்ள போய் அவனை அதட்டிருக்கானுவ. சரி, அவனு சமையல் தான் பண்ண வந்தோன்னு சாதிச்சு எப்படியோ நம்ப வச்சுட்டானுவ. ஆனா அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இவனை 2 பேர் கிடைக்கும் நம்ம பொண்ணை கடத்தவே முடியாதுன்னு. அதனால அந்த கிங்ஸ் ரேச்சல் கிட்ட நான் கார்ல போய் தூங்க போறேன், நீ உள்ள இருந்துக்கன்னு சொல்லிட்டு போனான். சரி சரின்னு எல்லாரும் ஆளுக்கால தூங்க போயிட்டாங்க. நான் முகிலத்தங்கிட்ட நைட் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் மொட்டை மாடிக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் லவ் பண்ணதுக்கு. ஆமா, நான் மொட்டை மாடிக்கு போனேன். முகிலத்தம் வரவே இல்லை. என்னை மறக்கவே செஞ்சுட்டாங்க. நான் மொட்டை மாடில கோவத்துல நின்றுட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் அசிங்கமா போச்சுது. நம்ம அவசரப்பட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டோமோன்னு என்ன கண்டுக்கவே இல்லை முகிலத்தான். சரி, அப்பன்னா மேல இருந்து கீழே கவனிச்சேன். என்ன? அதான் அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு மண்ணெண்ணெய் கொண்டு போவாங்களே. ஆமா, அத கிங்ஸின் கார் பக்கத்துல கொண்டுட்டு போனானுங்க. சரி, அந்த மண்ணெண்ணெய் அங்கேயே ஊத்துனானுங்க. எது பக்கத்துல? கிங்ஸின் படுத்திருந்தா கார் பக்கத்துல. எனக்கு பிளான் புரிஞ்சுக்கிட்டு அதான் சரி, என்னதான் வேண்டானா இருந்தாலும் உசுருல ஓடி போய் காப்பாத்தலான்னு ஓடி வந்தேன். உனக்கே தெரியும் இருட்டுன்னா எனக்கு எவ்வளவு பயம்னு. இருட்டுக்குள்ள நின்னா யாரு யாருன்னு கேட்டேன். நான் பொண்ணு நினைச்சுக்கிட்டு அங்க விட்டுட்டு என்ன தூக்கிட்டானுங்க. நான் கிங்ஸ்ல கைய காட்டினேன். ஏன்னா அவனுங்க மண்ணெண்ணெய் ஊத்தி போட்டிருக்கானுங்க. யாரா தெரியாம நெருப்பு வச்சு கொளுத்திட்டா. அதனாலதான் கடைசியா கார்ல மட்டும் ஒரு கல்லை தூக்கி எரிஞ்சேன். ஆமா, அதுக்குள்ள அவனை என்ன சாக்குல வச்சு கட்டிட்டானுங்க. அப்ப நீதான் கிங்ஸ்ல காப்பாத்திருக்க? ஆமா, வெளியில சொல்லிடாத. அதான் அந்த சிசிடி கேமரால ஏதோ பார்த்து பயந்த மாதிரி. ஆமாட்டி, கார் பக்கத்துல மண்ணெண்ணெய் ஊத்தி தீ வைக்க போனானுங்க. பிறகு காப்பாத்த முடியாம போயிட்டேன்னா அதான் பயத்துல ஓடுனேன்.
இருட்டுன்னு தெரிஞ்சு ஓடுன. நான் மாட்டிக்கிட்டேன். பரவாயில்ல, நீ அவன் உசுரை காப்பாத்துன, அவன் உன் மானத்தை காப்பாத்துன. சரி விடு, எப்படியாவது ரேச்சலுக்கும் கிங்ஸனுக்கும் கல்யாணம் நடந்துரும்ல. நடந்துரும். இப்ப கூட அவன் பிராணதான் பத்தி பேசிட்டு இருக்கா. என்னவா, அவங்க ஹோட்டலுக்கு தான் சாப்பிட போறாவலாம். எப்படியோ அவளுக்கும் கிங்ஸனுக்கும் கல்யாணம் முடியட்டும், அப்பதாண்டி எனக்கு நிம்மதியா இருக்கும். சரி. நீரு நிழலாலும் பக்கம் நான் விரும்பி பார்த்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனையும் நீயாகும். அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனையும் நீயாகும். நெஞ்சுக்குள்ள நீங்காம நீதான் வாழுற, நாடியிலே சூடேத்தி நீதான் வாழுற. என்னடி எதுக்கு கத்துன? அந்த பொறுக்கி வந்தா. சப்பா, அவன் வரல, நீ நினைச்ச. இல்லடி, இப்பதான் இதுல வந்துட்டு போனா. அவன் குரங்கு போய, சத்தியமா சொல்றான் வந்துட்டு போயிருப்பான். நீங்க நம்ப மாட்டியா? அவன் வரல, நீ நினைச்ச. சத்தியமா வந்தாண்டி. வரல, வந்தான்னு சொல்றேன்ல. என்னடி? யாரோ இங்க வந்துட்டு போனாவலாம். யாரு? சொல்லிடாத. நீ பாடா படுத்துனா நான் சொல்லிடுவேன். எடி யாருடி? யாரோ அவன் நினைச்சிருக்கா வந்திருக்காவ. அதான் இப்ப என்ன கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் நினைக்கல, தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். அப்ப எப்படி வந்தாவ? அவன் பொறுக்கி பைய, குரங்கு பைய. அவன் வந்துருவான். அவன் தூண்டி இருப்பான், துரும்புலி இருப்பான். சத்தியமா சொல்ற வந்துட்டு போன. எடி மலரே, ஆத்தாடி, யார்கிட்ட போய் கேட்க? இல்ல நம்ம கிளாஸ்ல இவ தான் சரியா சொல்லுவா. எடி மலரே, என்ன மேடம் வந்தாவளா? ஆமா, மேடம் வந்தனே. நான் தான் பேக்க தூக்கக்கு போவேன். சப்பா சப்பா, நீ பேக்க தூக்குறதுனால உனக்கு செமஸ்டர்ல 10 மார்க் கொடுக்க போறாவ. வாய்ப்பு இருக்குல்ல, காக்கா பிடிக்கிற. எனக்கு டீச்சர் மேல பாசம். நடிக்காதடி, எவளுக்கும் டீச்சர் மேல பாசம் இருந்தது கிடையாது. சரி, இப்ப யாரோ வந்துட்டு போனாவ? இல்லையா? நல்லா யோசிச்சு பாரு. ஒன்னு தாண்டி யாரும் வர மாட்டாவல, அதான் கேட்டேன். இல்ல யாருமே வரல. நாங்க இங்கே தானே இருக்கோம், யாருமே வரலையே. போதுமா? யாருமே வரலையா? போதுமா? நான் பார்த்தேன் டி. சப்பா, முடியல. இப்பவும் சொல்றேன், அவிய வரல. நீ நினைச்ச. இதுக்கட்டி நினைச்ச. அது நீ தான் மட்டும் நினைச்ச. அது நீ தான் தெரிஞ்சுக்கணும். நான் நினைச்ச முடியும். இது யார நினைச்சா? உனக்கு வேண்டியவேதான். கொண்டே போட்டுடு. எனக்கு வேண்டியவேலா? ஆமாமா, உனக்கு வேண்டியவேலா நான் ரொம்ப நினைச்சு பார்த்திருக்கா. கொண்டே போட்டுவே. அப்ப நினைக்காத. நான் கண்ணை மூடி தூங்க போறேன். அத மொத செய். சரி, ஹோட்டலுக்கு போய் என்ன சாப்பிட போறியே? அவங்க ஹோட்டல்ல எல்லாம் வெஸ்டர்ன் மாடல் தான். எல்லாமே சாப்பிடலாம். வெஸ்டர்ன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதான் வித்தியாசமான எப்படி? நீ வாயே கூட. இப்படி கூப்பிடுவான்னு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எத்தனை மணிக்கு? சாயங்காலம் 7 மணிக்கு. உங்க அம்மா உங்க அப்பா வராமலோ? ஆமா, அவி வராமலா? இதுக்கு பேரு காதல் பண்ண போறேன். எப்படி ரொமான்ஸ் வரும்? ஏன்டி உங்க அம்மா கூடயும் உங்க அப்பா கூடயும் போனா உனக்கு எப்படி ரொமான்ஸ் வரும்? இல்ல கிங்ஸிக்கு தான் எப்படி உன் மேல ரொமான்ஸ் வரும்? அம்மா அப்பா வச்சுக்கிட்டு யாரா ரொமான்ஸ் பண்ண முடிய மாட்டி? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காட்டி? அவர்தான் உன்கிட்ட பேச முடியுமா, இல்ல நீ தான் அவர்கிட்ட ஏதாவது பேச முடியுமா? அதுலயும் உங்க அம்மையும் உங்க அப்பாவும் ஏதோ காணாத கண்ட மாதிரி மாப்ளே மாப்ளே மாப்ளேன்னு பக்கத்துலயே இருந்துப்பாவ. நீ அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன், அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன். இல்ல அம்மா, இல்ல அம்மாக்கு பிடிக்காது, அம்மாக்கு இத பிடிக்கும் அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருப்ப. நான் இப்ப சொல்றேன், நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த. கிங்ஸ் நீ இப்ப இல்ல, எப்பவுமே உன்னை யார் எடுத்து பார்க்க மாட்டாரு. எப்படி கரெக்டா பேசுறேன்னா? குட் குட், இப்படியே பேசி அவ மாறிடுவா. எனக்கு சாயங்காலம் எந்த மிட்டாய் வாங்கி தருவல்ல? பப்ஸே வாங்கி தரேன் போ. சூப்பர். என்ன டீ சொல்ற? இது இப்படிலாம் இருந்தா பையலுக்கு எப்படி பிடிக்கும்? கொஞ்சமால வாங்கிட்டு வந்து ரொமான்ஸ் வரணும். ஒன் சைடு இருந்து ரொமான்ஸ் வந்தா அதுக்கு பேரு காதல் இல்ல. டூ சைடு இருந்து ரொமான்ஸ் வரணும். நீ எதுக்கடல அம்மா அம்மான்னு அம்மா பின்னாடி அப்பா பின்னாடி ஒளிஞ்சிக்கிடுத. அவருக்கு வெறுப்பு தமட்டி வரும். இப்போ இசை எடுத்துக்க. இன்னொரு ஜெபி கால தான் இருக்குதே, மறந்துடாத. நீ தப்பாவே நினைக்க பத்தியா? என்ன அம்மடல இருக்க? இல்லடி, நீனும் உங்க முகில தானே எல்லாரும் இருக்கும்போது ரொமான்ஸ் பண்றீங்க. அப்ப சண்டை தான் போடுவீங்க. யாருமே இல்லன்னு தெரிஞ்சா உங்க ரொமான்ஸ் எப்படி இருக்குது அத பத்தி சொல்ல வந்தேன்டி. குட் குட் குட். சரி சரி சரி. சப்பா, இசைய பாத்துக்கல முகில தங்கிட்ட எப்படி நடந்துக்குவானே அப்படி ரொமான்டிக்கா பாக்கணும் டி. எப்படி? முத உங்க அம்மைய கட் பண்ணி விடு. உங்க அம்மா கூட இருந்தனா உனக்கு ரொமான்ஸ் வராது. புரியுதா? சொல்லிட்டல, எங்க அம்மைய இன்னைக்கே கட் பண்ணிடுறேன். குட் குட் குட். இங்க பாரு, யாருமே இல்லாம தனிமையில நீனும் கிங்ஸ்லயும் இருந்தா லவ் பண்றவளுக்கு கூட இவ்ளோ ஐடியா வராது டி. தனியா இருந்தா
அவர் பக்கத்துல நெருங்கி போய் அதுக்காக ரொம்ப நெருங்க கூடாது, கொஞ்சம் கண்ணு பாக்குற மாதிரி நிக்கணும். அப்படி உன் கண்ணாலே நீ பேசணும், கண்ணாலே காதல் பண்ணணும். அப்பதான் டீ அங்கிருந்து ரொமான்ஸ் வரும். அதான் எப்படி பார்க்கணும்? அது எப்படி பார்க்கணுமா? இப்ப என் கண்ணை பாரு. பாக்குறேன், நல்லா பாரு. தோத்துக்கிட்டு தானே இருக்க. இப்படி பண்ண எப்படி டீ காதல் வர? டீ நீ பாக்குற பார்வையிலே 1000 அர்த்தம் சொல்லணும். டீ எல்லாத்துக்கும் சம்பந்தம் சொன்ன மாதிரியே ஒரு பார்வை இருக்கணும். நீங்க எனக்கு சொந்தமானவரு, எனக்கு உரிமைப்பட்டவரு, உங்களுக்கு எல்லா உரிமை இருக்குது. கண்ணாலே செய்களை சொல்லணும் மட்டி. இப்படி முண்டக்கண்ணி மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கப்படாது. இது கோவம் தான் வருது. எடி சே, என்னால முடியாது. இவளுக்குலாம் காதல் வராது. எப்படியாவது அவளுக்கு காதல் வர வைட்டி. காதல் தானே வரணும் டி. நான் பாடமே எடுத்துட்டேன், அவ மண்டல ஏற மாட்டேங்குது. பேசிட்டி இன்னும் அதை பத்தி பேசு. அவளுக்கு காதல் வரும். முடியல டி. ஒழுங்கா காதல் சொல்ற கிங்ஸின்ட்ட, புரியுதா? இன்னைக்கு எப்படி சொல்றேன்னு மட்டும் பாரு. ஆனா டின்னருக்கு உங்க அம்மையும் உங்க அப்பாவும் போக கூடாது, நீ தான் போகணும், புரியுதா? நீங்க 2 பேரும். நாங்க எதுக்குட்டி? இவ என்னட்டி ஜென்மம்? நாங்க எதுக்குட்டி? நீங்க டின்னருக்கு வர வேண்டாம், டின்னருக்கு போற ஹோட்டலுக்கு வரலாம்ல. ஓடட்டு அடிச்சிருவேன். ஏட்டி தனியா நான் போய்க்கிட மாட்டேன் டி. நீங்க வந்தா போறேன், இல்லன்னா வந்து தொலைறோம். ஆனா கிங்ஸிங்கல்ல நாங்க பட மாட்டோம், புரியுதா? நாங்க கண்ணுல பட மாட்டோம், நாங்க ஒளிஞ்சு இருந்து பாப்போம், போதுமா? அது போதுமே. இன்னொருக்கு கொஞ்சம் கிளாஸ் எடுட்டி, அப்ப போது அவளுக்கு காதல் வருதான்னு பாப்போம். அவ சொன்ன மாதிரி உங்க அம்மையும் உங்க அப்பா அதை கட் பண்ணு. இன்னையிலிருந்து நான் எங்க அம்மா அப்பா கிட்ட பேசவே மாட்டேன்னா பாத்துக்கையே. ஏன்? எனக்கு அவங்களதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க அம்மா அப்பா விடவா? எல்லார விட, எங்களை விட, எல்லாத்த விட எனக்கு அவங்களதான் பிடிச்சிருக்கு. அவங்கதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எட்டி நீ காதல ஜெயிச்சிருவாட்டி. எட்டி சபா நம்ம ஜெயிச்சிட்டோம் மட்டி. நாம ஜெயிச்சிட்டோம் மாறா, நாம ஜெயிச்சிட்டோம் மாறா. நெஞ்சிலே பாரம் உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் தாங்குதேன். உன் கண்களின் ஓரம் எதற்காகவோ ஈரம், கண்ணீரை நான் மாற்றுவேன். வேதனை தீரலாம். ஜெயிச்சிட்டோம் மட்டி, ஜெயிச்சிட்டோம். ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு வந்திருங்க யாரும் இல்ல. எப்படி கிங்ஸின் ஒன்னால மட்டும் முடியுது? ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு வந்திருங்க யாரும் இல்ல. அதனால நான் கிங்ஸ்லினே நீ டேவிட். அந்த புள்ள உன்னை பார்த்தாலே அடிக்க வருது கிங்ஸ்லின். அப்படியா? பரவாயில்ல, அடிச்சா அடிச்சுட்டு போறான். ஒன்னு அடிச்சா பரவாயில்ல, என்னையும் சேர்த்து அடிக்குது அந்த பொண்ணு. ஒண்ணு என்ன அடிக்கிறா? உன் கூட சேர்ந்து சுத்துறல்ல, எல்லாத்துக்கும் நான் தான் காரணமே. என்ன பார்த்தாலே அடிக்க வருது. அதனால எனக்கு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் இசைங்கிறது. சும்மா வெளுத்து வாங்குறா பத்தியா? உன் கூட சேர்ந்த போவத்துக்கு நான் எதுக்குன்னு அடி வாங்கணும்? உனக்கு அடி வளரும்டா, அடி வாங்கிட்ட. நேர கொடுமைடா, நேர கொடுமை. டேய், என்னடா 2 நாளா கண்ணிலே பட மாட்டேங்கிறா? நீதான் அவ கண்ணுல படல, மத்தபடி அவ கண்ணுல நீ பட்டிருப்ப. எப்படா சொல்ற? அதான் ஒண்ணு இந்த பிள்ளை பார்த்தாலே பயந்து ஒளிஞ்சுக்கிடுத. கரெக்டா சொன்னடா. இன்னைக்கு எப்படினாலும் அவ தப்பிக்கவே முடியாது. என்ன பிளான போட்டிருக்க பாரு. இன்னைக்கு என்ன பார்த்தனே உங்களுக்கு பிடிச்சிரலாட்டி? பிடிக்கும் பிடிக்கும். அழகு பதுமையா நிக்கிறியா, ஒண்ணு பிடிக்காம இருக்குமா? என்ன ஒரே கருகு நாசம் அடிக்குது. ஓ, இங்க இருந்து தான் வருதா? நீ அழகா மட்டி இருக்க, உன் அழகுக்கு என்ன குறை? அப்படி சோக்கி சீக்கிர பொம்மை மாதிரி இருக்கட்டி, இங்கிலாந்து இளவரசி மாதிரி இருக்க. அப்போன்னா சப்பா, ஏண்டா நான் ஃப்ரெண்டா வந்தேன்னு எனக்கே தெரியல. அவ சோகமா இருக்காளேன்னு ஒரு ஆறுதலுக்காக சொன்னேன். இவா ஒருத்தி. அப்போ நான் நிஜமாவே அழகா இல்லையாட்டி? சோகமா இருக்கேடி சொன்னேன்டி. நான் அழகா இருக்கேன்ல, அவங்களுக்கு இன்னைக்கு என்ன பிடிக்கும்ல. உன்னை யாருக்கு தாண்டி பிடிக்காது? உன்னை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன் நம்ம கிளாஸ் கரீனுக்கே உன்னை எவ்வளவு பிடிக்கும். அது ஏன்டி அப்பப்ப சொல்லிக்கிட்டு இருக்க? அவதான் கிங்ஸ்ல கல்யாணம் பண்ண போறாள. இல்லடி, கவினுக்கே பிடிக்குன்னா அப்ப இவ அழகு தானே, அத சொன்னேன். கவினுக்கே பிடிக்குது, இந்த கிங்ஸ்னுக்கு பிடிக்காதா? அவன் கடையில இருக்க பொம்மையா 1/2 மணி நேரம் பாப்பான். இல்ல சொல்லுவேன், அப்படிப்பட்டவருக்கு ஒண்ணு பிடிக்காம இருக்குமா? நீ எவ்வளோ அழகா இருக்க.
உடலாம் வச்சுக்கிட்டு நான் மாற அடிக்கேன் பாரு. இவ பச்சை கேட்காத, நீ ரொம்ப அழகா தான் இருக்க. அழகா இருக்கேம்ல. சப்பா எடி எனக்கு பஸ் வந்துட்டு நான் போறேனே. போனே அதுக்கப்புறம் தான் இருக்கு. நான் பேச மாட்டேன். நீ சத்தத்தை நிப்பாட்டிடுவேன். ஏன்டி பாத சொல்லியே என்ன மிரட்டுற? நீ சத்தத்தை என்னைக்கிட்டி? இந்த வாரம் கோயில் முடிஞ்ச உடனே ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணிக்கு. சரி சரி, இன்னொரு 3 நாள் தானே இருக்குது. பரவாயில்ல, சமாளிப்போம். வேற வழி அதானே டி. இவன் சேட்டைக்கு ஒரு எண்டே இல்லையா? குரங்கு. நீ ரொம்ப பாவம் தான்டி. பாருடி என்ன பாடுபடுத்துறானே. இப்ப என்ன பண்ணனா? பைக்ல வரையன கூப்பிடுறான்டி. ரேச்சல வச்சுக்கிட்டே. ரேச்சல் சொல்லுங்க. சப்பா இவ இப்படி இருக்கிற வரைக்கும் அவன் அப்படிதான் பட்டு இருப்பான். சரிங்க, அங்க பார்த்து பேச மாட்டேன். ஒண்ணுதான் ஊசி அடிச்சு கூப்பிடுறாங்க. ஆயே தசவலி ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரலாம். ஏன் முறைக்கிற? ஓ டேவிட் இருக்கானா? அவனை கலட்டி விட்டுறதே. நீ வா, முன்னாடி அடிக்கிடுதியா? எனக்கும் நல்ல பொருத்தம். ட்ரெஸ் பாரு. முடியலடி. எரிச்சல போய் பேசிட்டு போ. சரி, நாங்க வந்துட்டேன். டேவிட் உனக்கு நான் கூட்டு வந்தேன். நான் அந்த சைடு பார்க்கணும். டேய் இந்த சைடு வருவாங்க எனக்கு என்னடா தெரியும். ஹாய். நான் இன்னைக்கு உங்க கூட தனியா வரப்போறேன். எப்படி? ஓ வேலை தானே. அதுக்கு என்ன, அம்மா அப்பா வரட்டுமே? இல்ல, அவங்கெல்லாம் வேண்டாம். இசை இல்ல இசை. இவ அடிக்கடி ஒன்னையே நம்மட்டு காட்டி கொடுக்குறா. இரு உனக்கு. அவதான் தனியா போ, அப்பதான் ஃப்ரீயா பேச முடியும், மன விட்டு பேச முடியும்னு சொன்ன. அதான் நான் 7 மணிக்கெல்லாம். சரி, ஹோட்டலுக்கு வந்துரு. சரி சரி, ஏதாவது வேணுமா சாப்பிட வைக்கிறதுக்கு? அதெல்லாம் வேண்டாம். பரவாயில்ல, வாங்க ஏதாவது வாங்கி தரேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இசைக்கு நெல்லிக்காய் வேணுமா? அதான் பக்கத்துல இருக்க பெட்டி கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். நாங்க போயிட்டு வரோம். நெல்லிக்காவா? அவளுக்கு அதான் பிடிக்குமா, அதான் வாங்க போறோம். சரி நாங்க போயிட்டு வரோம். சரி. வீட்டுல வந்து கூப்பிட வருவீங்களா? சரி. எப்படி நீ சொன்ன மாதிரி பேசிட்டேனா? தப்பிக்கவே முடியாது. இந்த கிங்ஸினுக்கு நீதான் மறந்துறாத. பட்டா பாயும் புலி நான் தான். போயிறேன். அவன் எப்படியோ போய்கிட்டு இருக்கா மட்டி. குரங்கு குரங்கு. சப்பா புயல் காத்து அடிச்சு முடிஞ்ச மாதிரி இருக்குது. பயவுல கொஞ்ச நேரம் தான் நின்னா. என்ன சேட்டை பண்ணுதா இந்த பயவுல? இப்ப மேல சேட்டை பண்ணானே. சின்ன வயசுல எவ்வளவு சேட்டை பண்ணிருப்பான். ஏன் அவனுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கியா நீ? இல்ல சொல்லுதே. டி கரெக்டா வந்துருவீங்கல்ல? தொலைறோம் வந்து தொலைறோம். ஆனா அங்க போய் இதே மாதிரி எங்களை காட்டி கொடுத்தா தொலைச்சு வந்தலச்சி. இங்க பாரு, நாங்க ஒளிஞ்சுதான் இருப்போம், நீ தான் பேசணும், புரியுதா? சரி, கொஞ்சம் ரொமான்ஸா பேசி. இந்த பொம்மை மாதிரி நின்னுகிட்டே நிக்காத. இவன் ரொமான்ஸா பேசுவாங்க. கவின் கிட்ட ரொமான்ஸா பேச சொல்லி சூப்பரா பேசுதா. அதானே, கவின் கிட்ட மட்டும் நீ எப்படிலாம் பேசுற? அவன் நம்ம கூட பையனும் நாங்க சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால அவனை பார்த்தா நான் சாதாரணமா பேசிடுறேன். நீ சாதாரணமா பேசல, அவனை பார்த்தா மட்டும் கவின் என்னடா இன்னைக்கு என்னடா கொண்டு வந்திருக்க? பென்சில் வேணுமாடா? பேனா வேணுமாடா? டேய் நீ நேத்து எங்க தெருவாடி போடலடா. அப்படி நீ எப்படிலாம் பேசுற? ஆனா இந்த பயவுல பார்த்தா மட்டும் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கற. இன்னும் பாரு, இவங்க கிட்ட நான் எவ்வளவு ஜாலியா பேசுறேன்னு. என்னன்னே தெரியல, இவங்க கிட்ட என்னால ஒட்டவே முடியலடி. பார்த்தாலே பயமா இருக்கு. பார்த்தல மூஞ்சி ஓரி எப்படி இருக்குன்னு. முகத்தை கலப்பாத. இல்ல ஏதோ முரட்டு பையன் மாதிரி இருக்காரு. ஆனா முகத்தை பார்த்தாலே ரொமான்ஸ் வர மாட்டேங்குது. ஆம்பளை பையனா எப்படி இருக்கணும்? சாதுவா இருக்கணும். இது மூஞ்ச பாரு, அத்தி பக்கத்துல போனாலே உடம்பெல்லாம் நடுங்குது. ஆளும் கொஞ்சம் பெரிய உடம்பா இருக்கா, பார்த்தாலே பயமா இருக்கு. நீ என்ன சின்ன உடம்பு மாதிரி பேச? நீ தான் நல்ல ஹைட் வெயிட்டா தானே இருக்க. பாரு, இருந்தாலும் அவங்க கிட்ட போய் நிக்கும் போது கொஞ்சம் கம்மிதான். அதுக்காக இன்னைக்கு சொதப்ப மாட்டியே? சச்சா, சொதப்ப மாட்டேன். எப்படி லவ் பண்றேன்னு பாரு, எப்படி என் கண்கள்ல ரொமான்ஸ் தெரியுதுன்னு பாரு. ரொமான்ஸ்ல நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், தப்பாவே யாரும் நினைக்க மாட்டாங்க. பேச்சு பண்ணி பாரு. என்ன
இருக்கும், நெல்லிக்காய் வாங்குறதுக்கு இருக்கும். வாங்க நெல்லிக்காய் வாங்க போவோம். ஏட்டி ரேச்சலி, இந்த டப்பால முறுக்கு இருக்குட்டி. இந்த முறுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் டி. நெல்லிக்காய் தானே வாங்க வந்த, நெல்லிக்காய் மட்டும் வாங்கு. என்கிட்ட காசு இல்ல பீஸ் நாரி. சரி ஒரு வாழைப்பழமா வாங்கி தாயே. தாத்தா என்னமா சொல்லுமா? என்னமா 2 நாள் ஆளைய காணும்? கல்யாணம் தாத்தா. கல்யாணமா? மொட்டை மொட்டையா சொல்லாதீங்க, ஒழுங்கா சொல்லிட்டி. எங்க அக்காக்கு கல்யாணம் நடந்துச்சு தாத்தா. அதான பார்த்த புள்ளைய காணுமே, 2-3 நாள் ஆளைய காணுமே. நீ வெள்ளிக்காய் நெல்லிக்காம்பியா? எல்லாரும் நெல்லிக்காய் வாங்கி வச்சிருக்கான் பாரு. தாத்தா 2 ரூபாய்க்கு தாங்க தாத்தா. 2 ரூபாய்க்கு ஒண்ணே தான் வரும். ஒண்ணே வருமா? அப்ப எனக்கு திருட்டு கொட்டை தரேன் சூப்பிக்க. தாத்தா 2 ரூபாய்க்கு ஒரே ஒரு நெல்லிக்காய் தான் வருமா? ஆமாமா, நெல்லிக்காய் விலை அதிகமாயி போச்சு பத்துக்க. 1/4 கிலோ 10 ரூபான்னு சொல்லுதாவ. 1/4 கிலோ 10 ரூபானா ஏன் தாத்தா 5 1/4 கிலோ வந்துருமா? கணக்குல நல்லா பாக்குறல. வந்துருமா. ஒரு நெல்லிக்காய் சரி, 2 நெல்லிக்காய் எடுத்துக்க. தேங்க்யூ தாத்தா. தாத்தா அப்படியே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் போல வத்த பொடி. இது மாற்றமா தடுமாற்றமா என் நெஞ்சிலே பனிமூட்டமா நீ தோழியா இல்லை எதிரியா என்று தினமும் போராட்டமா என் காதலே இது மாற்றமா. அந்த பய இருக்கட்டும். எனக்கா? எதுக்கிட்ட என்ன கூட்டிட்டே இருக்க? திரும்பிடல, இப்படியே நில்லு. ரேச்சல் வந்துட்டீங்களா? அவன் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. இல்ல, ஒரு வேலை விஷயமா வந்தேன். கடையில நினியா? அதா. ஆமா, அதான் சொன்னேன் நெல்லிக்காய் வாங்கணும்னு. சரி அண்ணா, அதுல ஒரு 50 ரூபாய்க்கு கொடுங்கண்ணே. எனக்கு வேண்டாம் இசை, அவங்க எனக்கு வாங்கி தராங்க. அப்படியா? உன்னோடு நாடும் நிழலாக வருவேனே, உடலோடு உயிராக நாம் சேர்ந்தது யாருக்கும் தெரியாது. ரிச்சர்ட், என் போன் செட் வச்சுட்டேன், அதை கொஞ்சம் எடுத்து தாயே. சரி. வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன். இல்ல நான் எடுத்து தரேன். நீ எடுக்கணும், நான் எடுத்துக்கிறேன். அடுத்த பிளான் போட்டுட்டாண்டி. இங்கதான் வரப்போறான். சாரி. என் ரேச்சல் கொஞ்சம் திரும்பி நான் பாறை விட்டு. ஆயும் புதிர் நான்தான், பார்க்கப்போற நீதான். போன் இசை, அந்த போனை கொஞ்சம் எடுத்து தாங்களே. என்னமா நடிக்கிறான்? ஆஸ்கர் வர எனக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இசை, அந்த போனை கொஞ்சம் எடுத்து கொடுங்களே. ரேச்சல் பாவம், நீங்க எடுத்து கொடுத்துருங்களேன். பாத்தியாட்டி, இங்க போன் இல்ல. போன் இல்ல, மனசு அங்கதான். அந்த இருக்கு பாருங்க, என் மனசு இங்க இல்ல. பக்கத்துல எடுத்து கூடண்டி. இங்க இல்ல. இருக்குது, அங்கதான் இருக்குது. அதான் இல்லன்னு சொல்றேன்ல. சீக்கிரம் எடுத்துருவேன். அது முடியாது. முடியும், இந்த கிங்ஸ்னால முடியும். கிடைச்சிட்டா? சீக்கிரம் கிடைச்சிரும் நினைக்கிறேன். கிடைச்சுல? கிடைக்காது. கிடைக்கும். நீயே சொல்டா, இப்படி பார்த்தா நான் எப்படா வேலை பார்க்கறது? எங்க போனாலும் கொள்ளுதாடா. இவன் நினைப்பு தான் வருது. கேட்டா யார் மேலதான் தப்போம். உங்க அக்கா போற கொஞ்சம் நிறுத்திக்கொள்ள கூடாதா? ஹாய். நீ ஹாயெல்லாம் நல்லதா சொல்லுத. ஆனா என்ன கொசருதான் கொஞ்சம் அதிகமா போச்சுது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? அன்னைக்கு நீங்க ஒண்ணு அவளை காப்பாத்தல, அவதான் உங்களை காப்பாத்திருக்கா. என்ன சொல்ற? வாடி நம்ம போலாம். இவ என்ன பேசிக்கிட்டு இருக்கா? தெரியல, இவளை ஏதாவது வம்பிழுத்துட்டு இருப்பா. சரி வா, நம்ம நெல்லிக்காய் வாங்கிட்டு இருப்போம். சரி. என்ன சொல்ற? ஆமா, நீங்க ஒருத்தனை அடிச்சீங்கல்ல, அவன் நீங்க கார்ல தூங்கிட்டு இருக்கும் போது காரோட கொளுத்ததுக்கு எல்லா பிளானும் பண்ணிருக்கா. இவ தச்செல்லாம் மேல மொட்டை மால நின்றுக்கா. அங்கிருந்து பாத்துட்டா உசுரோட பரலோகம் போயிருப்பீங்க. இவ அங்கிருந்து இறங்கி வந்துதான் உங்களை காப்பாத்துறதுக்கு ஓடி வந்திருக்கா. இவளுக்கு இருட்டுனாலே பயம். ஆனாலும் உங்க உசுரை காப்பாத்தணும் தான் அந்த இருட்டுக்குள்ள ஓடி வந்திருக்கா. வந்துதான் இவ பொண்ணு நினைச்சு அவனை தூக்கிட்டு போயிட்டானுங்க. உங்க கார்ல ஒரு பக்கம் சப்பி இருக்கும், செக் பண்ணி பாருங்க. எல்லாம் இந்த அம்மையாரு கல்ல கொண்டு எரிஞ்சதுதான். உங்க உசுரை காப்பாத்ததுக்கு அவதான் கல்ல கொண்டு எரிஞ்சிருக்கா. உங்க உசுரை காப்பாத்த போய் தான் அவ போய் எனக்கு மாட்டியிருக்கா. இது தெரியாம அவகிட்டயே வம்பு எடுத்துக்கிட்டு.
நீ சொல்றது உண்மையா? ஆமா, பொய்யே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிஜமா அவ தான் அன்னைக்கு கல்ல கொண்டு எரிஞ்சா. அப்புறம் தான் அவளை கடத்திட்டு போயிருக்கானுங்க. நான் சொன்னேன்டா, என் கார்ல யாரோ கல்ல கொண்டு எரிஞ்சாங்கன்னு. அதனாலதான் இறங்கி வந்தேன்னு சொன்னேன்ல. ஆமா கிங்ஸேன், அவ தாண்டா எரிஞ்சிருக்கா. சிசிடி கேமரால பயந்த மாதிரி ஓடி வந்தான்னு சொன்னிய, அதனாலதான் ஓடி வந்திருக்கா. அவனுங்க மணி நிச்சு குளித்த பார்த்திருக்கானுங்க. ஓ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? அவ உங்க உசுரை காப்பாத்திருக்கா, நீங்க அவ உசுரை படா படுத்துதியே. அவளுக்கு இனியாவது விட வேண்டியதானே, அவ பாட்டுல வாழ்ந்துட்டு போவல்ல. அப்படியா? என்ன? இது வரைக்கும் அவன் மேல காதல் இருந்தது உண்மைதான். இப்ப மரியாதை வந்துட்டு அதனால விட்டு போறீங்க, அப்படிதானே? இல்ல, அப்படிதான். கொள்ள காதல் வந்திருக்கு. என்ன காப்பாத்திருக்கானா அவன் மனசுல நான் இருக்கேன்னு அர்த்தம். அடே, இத போய் நான் உன்கிட்ட சொல்லுவேடா. இத நான் உன்கிட்ட சொன்னேன்னு அவளுக்கு தெரிஞ்சது, என்ன ஒண்ணு இல்லைன்னு ஆக்கிடுவா. அப்படியா? இனிமேல் நீ என்னோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் என்ன சொன்னாலும் என்கிட்ட சொல்லிடணும். முடியாது. அப்படி சொல்லக்கூடாது, ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ணணும். இனிலேருந்து நான் க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஓகே? இந்த செய்தி சொன்னதுக்கு உனக்கு தங்கத்தாலேயே அலங்காரம் பண்ணலாம். உங்க வீட்டு அக்கா எடுத்துக்கலாம், எங்க கடையில் தங்க எடுத்துக்கோங்க. நிறைய டிஸ்கவுண்ட் தான் உங்களுக்கு. நிஜமாவா? பாதிக்கு பாதி எவ்வளவு நாள் எடுத்துக்கங்க. உனக்காக நாமா? நிஜமாவா? ஆமா, க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டல. நிஜமாவே நீ சொன்னது உண்மை. உண்மை. நீ தங்கம் தரங்கிறதுக்காக இல்ல, அவ மனசுல இன்னைக்கு தான் என்ன சொன்னா. இப்பதான் அவன் மேல கொல்ல 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 பாசம் வருது. சொல்லி வை, இப்போ இல்ல எப்பவுமே அவ எனக்குத்தான், இந்த கிங்ஸனுக்கு தான். ரேச்சல், சொல்லுங்க. சரி, எல்லாத்தையும் வாங்கிட்டு போங்க. பணத்தை நான் கொடுத்துக்கிறேன். பார்த்து போங்கண்ணே. சரி. வேற எதுனால வாங்கிக்கோங்க, நான் பணம் கொடுத்துருவேன். தாத்தா சொல்லுங்க ஐயா. இவங்க எப்ப என்ன கட்டணம் கொடுங்க, பணத்தை நான் தரேன். சரிங்க ஐயா. எதனால வாங்கிக்கணும் ரேச்சல்? சரி. இன்னைக்கு தான் ஃப்ரெண்டுன்னு இன்னைக்கு என்ன காட்டி கொடுத்துட்டு போற. நான் உன்கிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். சச்சா, ஃப்ரெண்ட் யாராவது காட்டி கொடுப்பாங்களா? காட்டி கொடுக்க மாட்டேன். ஆனா சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். போடா, சீக்கிரம் போய் தொலைடா. போயிட்டு வரேன். சரி. இளவே வெண்ணிலவே என் வாழ்வே நீதான். இளவே வெண்ணிலவே என் வாழ்க்கை உன் கூட தான். நான் வாழ்றது உனக்காக தான். புரியுதா? போரிக்கி. இந்த பொறுக்கியும் ஒரு நாள் உனக்கு பிடிக்காமலாம் போயிடும். எப்பவுமே எனக்கு ஒண்ணு பிடிக்காது. பொறுக்கிய எவளுக்கும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. சரி, ஆனா என் வாழ்க்கையும் சரி, நானும் சரி, எப்பவும் உனக்கு மட்டும்தான். நான் எப்பவும் என் முகிலத்தனுக்கு மட்டும்தான். எவனும் என் வாழ்க்கையில குறுக்க வர முடியாது. எவனுக்கும் என் இசையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் அவரை விரும்பிக்கிட்டு இருக்கேன், அவரும் என்ன விரும்பிக்கிட்டு இருக்காரு. நான் உன் மேல உசுரைய வச்சிருக்கேன். எவனுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த கடவுளை கட்டணம் கொடுக்க மாட்டேன். உனக்கு என்ன பிடிச்சாலும் பிடிக்காம போனாலும் என் வாழ்க்கை உன் கூட தான். நான் வாழ்க்கைன்னு ஒண்ணு வாழ்ந்தா அது உனக்காக மட்டும்தான். உன் கூட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உன்னோடு நாடும் நிழலாக வருவேனே. உடலோடு உயிராக நாம் சேர்ந்தது யாருக்கும் தெரியாது.